வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. அஜித் ரசிகர்கள் எங்கேயே பூமியின் சுமைகளாம், சமூகத்திற்கு ஆபத்தானவர்களாம் அஜித் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி சொந்த வாயால் சூனியம் வச்சுக்கிட்ட இந்த வலைபேசு பீலா பிஸ்மி வாங்க விரிவாக பார்க்கலாம். இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித்குமார் த்ரிஷா நடித்துள்ள திரைப்படம் தான் விடாமுயற்சி. இந்த படம் பார்த்தீங்கன்னா படப்பிடிப்பு சமயத்திலேயே பல பிரச்சனைகளை சந்தித்ததால் குறிப்பிட்ட நாளை விட படப்பிடிப்பு மிகவும் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இந்த நிலையில் இந்த வதந்திகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு படப்பிடிப்பு முழுமையாக முடிந்திருந்தாலும் ரிலீஸில் அடுத்த சிக்கல் வந்தது. படப்பிடிப்புகள் எல்லாம் தாமதமாக முடிஞ்சதால் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் இன்னும் முடியல. அதனால் படத்தோட ரிலீஸ் தள்ளி போயிடுச்சு. விடாமுயற்சி படத்துக்கு முன்னாடியே குட் பேட் அக்லி படம் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு குட் பேட் அக்லி தான் வரும் அப்படின்னு அவங்க ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில் விடாமுயற்சி முன்னாடியே வந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் கேட்டுக்கொண்ட காரணத்தால் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி டீம் சரி நீங்கள் முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லி வழிவிட்டாங்க. ஆனால் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் முடியாத காரணத்தால் விடாமுயற்சி படமும் வெளிவராத ஒரு நிலை ஏற்பட்டு போச்சு. விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழு ஏற்கனவே சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அஜித் ரசிகர்களை குஷியாக்கும் விதத்தில் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட டீசரையும் வெளியிட்டு முதல் சிங்கிள் என அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அப்டேட் எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த நிலையில் ஒரே ஒரு ட்வீட் மூலமாக ரசிகர்களை ஷாக் ஆகிக்கிட்டாங்க லைக்கா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர், ஆனால் அஜித்தோட விடாமுயற்சி படம் இந்த பொங்கலுக்கு வராது, சில பிரச்சனைகள் காரணமாக படம் போஸ்ட்போன் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. இது அஜித் ரசிகர்கள் மனசில் ஒரு இடியை இறக்கின மாதிரி ஆகிப்போச்சு. ரசிகர்கள் எல்லாமே நியூ இயர் ரொம்ப சோகமாக தான் கொண்டாடினாங்க. கொண்டாடலை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அஜித் ரசிகர்கள் அந்தளவுக்கு விடாமுயற்சி படத்து மேலே ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. இந்த சமயத்தில் விடாமுயற்சி படம் ரிலீஸ் குறித்து ஆகாயம் யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்த யூடியூபர் பிஸ்மி படம் தள்ளி போனதற்கு காரணங்களை விளக்கியது மட்டும் இல்லாமல் அஜித் ரசிகர்களை ஒரு தவறான முறையில் விமர்சனம் செஞ்சுருக்காரு. அந்த பேட்டியில் இந்த வீணா போன பிஸ்மி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் ரசிகர்கள் படம் ரிலீஸ் ஆனால் தேட்டரில் போய் பாருங்கள், இல்லையா உங்களோட வேலையை பாருங்கள், இதுக்கு எதுக்கு இடிஞ்சு போகணும், ஒரு படம் எடுக்கிறது சாதாரணம் இல்லை, அதுவும் அஜித் மாதிரியான நடிகரை வச்சு படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மூளை மழுங்கி போன ரசிகர்கள் நாம் பொறாமையில் பேசுவதா சொல்கிறாங்க. படம் ரிலீஸ் தள்ளி போவதை கூட ஏற்க முடியாமல் இருப்பவர்கள் எல்லாம் பூமியோட சுமைகள், இவர்கள் இருப்பது சமூகத்திற்கு கேடு அப்படின்னு இந்த பரதேசி சொல்லியிருக்காரு. அதாவது நான் கேட்குறது ஒரே ஒரு கேள்வி தான். நீ ஒரு விஷயத்தை எடுத்து 10 சேனலுக்கு ஒரு விஷயத்தை பேட்டி கொடுத்து பரப்புற, உன்னோட நோக்கம் என்ன? பணம் சம்பாதிக்கிறது. நீ இந்த பூமியோட சுமையா, இல்லை அஜித் மாதிரி ஒரு நல்ல மனுஷனுக்காக வெயிட் பண்ணி அவரோட படத்தை ரசிக்கிற அந்த ரசிகர்கள் சுமையா அப்படிங்கிறத என் சேனல் மூலமாக நான் கேட்டுக்கிறேன். விடாமுயற்சி படத்தில் பல பிரச்சனை இருக்குது. முதல்ல இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் பிரச்சனையானது. அடுத்து கதை திருட்டு பிரச்சனை, லைக்காவுக்கு இருக்கிற பண பிரச்சனை ரொம்ப அதிகம். விடாமுயற்சி ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பல கோடி ரூபாய் செட்டில் பண்ண வேண்டிய சிக்கலும் இருக்குது. சினிமாவில் இருக்கிற நண்பர்கள் மூலமாக கிடைக்கிற தகவலை தான் நாம் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு இந்த பரதேசிகள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பரதேசிகளுக்கு நியூஸ் சும்மா பார்த்திங்கன்னா போகிறது கிடையாது. இவங்க பார்த்திங்கன்னா சில பேருக்கு சொம்படிச்சிக்கிட்டு சில ரசிகர்களுக்கு சாதகமாகவும், அஜித் மாதிரி ஜென்யூனாக இருக்கிற ரசிகர்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பாதகமாகவும் செயல்படுற ஒரு குரங்கு புத்தி தான் இந்த பிஸ்மி போன்ற இந்த பரதேசிகளுக்கு. இவங்களுக்கெல்லாம் என்ன நம்ம கேட்டுக்கிறது அப்படின்னா, நீ ஏன் ரொம்ப சொம்படிச்சு பார்க்குற? ஏன்னா இவர் யாருக்கிட்ட பணம் வாங்குறவரோ அவங்ககிட்ட தான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி அஜித் இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் இவரால் பார்த்திங்கன்னா காசு கீசு எதுவுமே வாங்க முடியாது. அந்த ஒரு கோபம் தான் பார்த்திங்கன்னா இந்த இந்த வலைபேச்சு இந்த சேனல் இவங்க அஜித்தை பற்றி தொடர்ந்து இந்தமாரி தப்பாக பேசுறதுக்கு காரணமே அஜித்துக்கிட்டேருந்து எந்த ஒரு பணமும் இவங்களுக்கு போகிறது கிடையாது. அஜித்தை முக்கியமான ஆள்களே தொடர்பு கொள்ள முடியாது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இவங்க நேரடியாக அஜித்துக்கிட்டேருந்து எந்த ஒரு பணமும் வரல, நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கல அப்படிங்கிற அந்த ஆதங்க புத்தியில் தான் இந்த மாதிரி இந்த பரதேச நாயகி செஞ்சுட்டு வராங்க.
குட் பை டே படம் ஆரம்பிக்கும் போதே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா விடாமுயற்சி படம் அதற்கு முன்னதாகவே வெளியாகும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் மகிழ் திருமேனிக்கும் லைக்காவுக்கும் உள்ள பிரச்சனையால் அவர்கள் படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்படுத்தினாங்க. மகிழ் திருமேனிக்கு வாய்ப்பு கிடைக்காததால் இன்னும் 5 வருஷம் கூட பணம் எடுப்பார் அப்படின்னு நினைத்த லைக்கா ரிலீஸ் தேதியை அறிவித்தது. அப்படி செய்தால் படம் விரைவில் எடுத்து முடிக்கப்படும் என நினைத்தது அப்படின்னு சொல்லி நிறைய என்னென்ன வாய்க்கு வரதெல்லாம் பேசி 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 இந்த படத்தை பற்றி தவறாக தான் பேசிட்டு வராங்களே தவிர ஒன்று கூட உருப்படியாக பேசலை. இது இன்னொரு நடிகருக்கு சாதகமாக பேசுவாங்க, ஜாலியாக பேசுவாங்க. அது எந்த நடிகர் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். மேலும் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகாததால் பாதிக்கப்பட்டது குட் பை டே படம் அல்ல, பாதிக்கப்பட்டது மற்ற நடிகர்களின் படங்களும் சின்ன பட்ஜெட் படங்களும் தான். வீர தீர சூரன் படம்லாம் பொங்கல் ரிலீஸ்னு டீசர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ்னு சொன்னதால் அவங்க அப்படியே ரிலீஸாக தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று இப்போ கேட்டுக்கிறேன், இப்போ குட் பை டே படம் வந்து பொங்கலுக்கு வந்துருச்சுன்னா வந்து விக்ரம் வந்து வீர தீர சூரனை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாரா? இந்த கொஸ்டினை கேட்டால் நீ என்ன பண்ணுவ? இதுக்கெல்லாம் எதுவுமே பதில் தெரியாது, சும்மா வாய்க்கு வந்தது அடிச்சு விடுறது. இன்னொன்று பாலாவோட வணங்காம் படம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலாவோட வணங்காம் படம்லாம் அஜித் படத்துக்கு போட்டி அப்படின்னு சொல்லிட முடியாது. அது கூட ரிலீஸ் ஆகிற ஒரு படம் அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். புரியுதா? விடாமுயற்சி படத்தால் பாலாவை யாருமே கண்டுக்கவே இல்லை. இப்போ வேறு எந்த படமும் இல்லாததுனால எல்லாரும் பாலாவுக்கு பின்னாடி போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்லாம் இல்லை, பாலா படம் அப்படின்னாவே அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, அதை போய் பார்க்கும். அது மட்டும் இல்லாமல் பாலாவுக்கும் அஜித்துக்கும் அருண் விஜய்க்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதனால் வந்து இதை வந்து யாரும் ஒரு போட்டியே பார்க்க மாட்டாங்க, 2 படத்தையும் பார்க்க தான் போகிறாங்க. இவனுக்கு ஏன் அந்த மாதிரி தொடர்ந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறதே ஒரு புரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீணா போன பிஸ்மி இன்னொன்று சொல்லியிருக்காரு. அஜித் வந்து விக்னேஷ் சிவன் படத்தில் வந்து நடிக்காததுனால நயன்தாரா விட்ட சாபம் தான் இப்படியெல்லாம் நடந்ததற்கான காரணம் அப்படின்னு பேச்செல்லாமே பொய். இந்த படம் தாமதத்திற்கு இயக்குனரும் தயாரிப்பு நிறுவனமும் அஜித்தும் தான் காரணம் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக இந்த நாய் வந்து சொல்லியிருக்குது. அதாவது ஒரு படம் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையால் வெளிவர முடியல, அதையே வந்து இதை பெருசுப்படுத்தி எல்லா சேனல்லையும் உட்காந்து இஷ்டத்துக்கு பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு தேவையில்லாத பிரச்சனையை ஏன் வந்து உண்டாக்குற? இது வந்து நம்மளோட ஒரு கேள்வி. நீ சொம்படிக்கிறவங்களுக்கு சொம்படி, ஏன் வந்து மற்ற ஒரு நல்லா இருக்கிற ஒரு நபர்களை வந்து இந்த மாதிரி தரக்குறைவாக வந்து கீழ்த்தரமாக வந்து விமர்சனம் பண்ணுற அப்படிங்கிறத இந்த வலைபேச்சு பிஸ்மி கிட்ட நாம் கேட்டுக்கிறோம். சரி மக்களே, நீங்கள் இந்த பிஸ்மி அப்படிங்கிற இந்த டாக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.